அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் இசக்கி வேலு. ஓம் சரவணபவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. ஒரு அருமையான டைட்டில். இன்று நான் பார்க்கக்கூடிய டைட்டில் நான் யார் அப்படிங்கிறது தான் இன்றைய ஒரு சப்ஜெக்ட். இதை என்னுடைய பக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாம். ஒரு இடையில நான் யார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த இன்ட்ரோடக்ஷன் ஃபார் வீனஸ் வாஸ்து அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்கேன். அந்த வகையில் இப்போ கரண்ட், அதாவது இந்த 2024 நல்ல வீடியோ பதிவோட நம்ம கொஞ்சம் ஒரு சில நல்ல தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீனஸ்னால் நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. வீனஸ் வாஸ்து எந்த ஊர், உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க. சரி, இன்னொரு திருப்பி நம்ம இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துருவோமே அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். நான் அதாவது என்னுடைய ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா தான் நான் வசிக்கக்கூடிய ஒரு இருப்பிடமாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து தான். அப்போ ஒரு முழு நேர வாஸ்து நிபுணராகவும், அது போக அதர் பிஸ்னஸ் நிறைய நம்ம ரியல் எஸ்டேட், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான தொழிலாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, டெம்பிள் டூரிசமாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்களை நான் பண்ணுறேன். ஆனால் மக்களுக்கு என்ன தெரிந்த விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து நிபுணர் தான். அப்போ என்னுடைய பயணத்தில் நான் இந்த வாஸ்துவை எவ்வாறு படித்தேன், அப்போ நான் யார், நான் எவ்வாறு இந்த வாஸ்து குறிப்புகள்லாம் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ஏதோ வாஸ்து நம்ம புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணுற மாதிரியும் அதெல்லாம் கிடையாது. புக்கை பார்த்துலாம் நீங்கள் ரொம்ப நாளில் யூடியூப்பில் வாஸ்துலாம் சொல்ல முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய வாஸ்து பயணம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம யார்கிட்ட படித்தோங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த படித்த இடத்தை சொல்லுவது அதை விட மிக முக்கியம். அந்த குருநாதர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியம். அப்போது நான் இப்போ நான் வாஸ்து படிச்சிருப்பேன் இல்லையா, எனக்கு வாஸ்து கற்றுக் கொடுத்த குருநாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருநாதர்னு சொல்கிறவருடைய என் வாழ்க்கையும் அவர் தான், அந்த வாஸ்துவும் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே கற்றுக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க, என்னுடைய குருநாதரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க தவிர வேறு யாரும் 100% சக்ஸஸுக்கு போனதே கிடையாது. அப்போ அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு முனைவர் டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களிடம் நான் வாஸ்து பயின்றேன் அப்படின்னு சொல்வது மிக மிக ஒரு பெருமையாக நான் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அஸ்பர் இந்த நான் ஆண்டாள் வாஸ்து குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் வாஸ்து, எங்களுடைய டீம் பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வாஸ்து டீம். அப்போ ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவைன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக மணக்கரையில் இருக்கக்கூடிய, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மணக்கரை மலைப்பார்வதி கோயிலில் பௌர்ணமி தோறும் அன்னப்பிரசாதம், திருச்செந்தூர் கடற்கரை, இதெல்லாம் நிறைய பிரம்மாண்டமான விஷயங்களை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முனைவர் தான். அப்போ ஏன் சார் நீங்கள் நிறைய வீடியோக்களில் நீங்கள் இதை குறிப்பிடவே இல்லை, என்னை நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வித்தியாசமான முறையில் நிறைய டிப்ஸ் சொல்கிறீங்க சார், நீங்கள் யார்கிட்ட படிச்சீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு சில நண்பர்கள் இப்போ என்னை பார்ப்பாங்க இல்லையா, நிறைய இடங்கள்ல என்னை சந்திக்கிறது வழக்கம். அப்போ அவங்க நீங்கள் ஆண்டாள் வாஸ்து தானே அப்படின்னு சொல்லி கேட்குறது அவங்க சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க, சில பேர் தெரியாது. அப்போது நான் எப்போதுமே
இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த பிராண்டை வச்சு இந்த பிராண்டு தான் என்னுடைய பிராண்டு அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையும் வந்து என்னை நான் முன்னிலைப்படுத்துனதே கிடையாது. நான் நினச்சிருந்தா ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே வந்து எங்களுடைய குருநாதர் பேரையோ குருநாதருக்குரிய லோகோவையோ, இன்னும் சில பேர் சொல்கிறாங்க முனைவர் பேரை வந்து சொல்லாமையே வந்து நிறைய பேர் வந்து வீடியோ பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அதாவது முனைவர் அப்படிங்கிறது வந்து அந்த குருநாதர் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதற்கு அவருக்குரிய நம்ம ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கணும். அதாவது எல்லை மீறுதல் அப்படிங்கிறது வந்து தவறு, இது உண்மை. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் படிக்கிறது வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்த பிறகு தான் அந்த ஸ்கூலினுடைய அடையாளமே வெளியில் வரும். அப்போ நான் என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த ஒரு வாஸ்து நிபுணராக, மிகச்சிறந்த இப்போ இப்போ வீனஸ் வாஸ்து பார்க்குறாரு அப்படின்னா இவர் யாரு, இவர் எந்த எந்த குருநாதர்கிட்ட படித்தாரு, இவர் எந்த வழியில் கற்றவர் அப்படிங்கிறத வந்து மக்கள் மூலமாக என்னுடைய பிராண்டு வந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய குருநாதரை வந்து நான் தெரியப்படுத்தணும். இப்போ நான் தான் வந்து என்னுடைய குருநாதரை வந்து ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் சொல்லி ஆண்டாள் சொக்கலிங்கன் சார் என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துவது வந்து அதாவது தெரியாத ஆட்களை வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ உலகத்துக்கே தெரியும். இப்போ என்னுடைய குருநாதர் பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மேக்சிமமாக தெரியும். அப்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்கூல் உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிச்சீங்கன்னு சொல்ல போகிறீங்க. இதை தவிர நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த ஸ்கூலுன்னு சொல்கிறத அது வந்து என்னென்னா உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணாமையே அதே அந்த கூட்டுக்குள்ளேயே வந்து இருந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். நான் வந்து நான் எங்கே படித்தேங்கிறது எனக்கு தெரியும். நிறைய வாஸ்து சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் யூடியூப்பில் கேட்பாங்க இல்லையா, அப்போ வந்து நான் இதுவரை யாருக்குமே நான் வந்து தெரியப்படுத்தினேன் இல்லை. 1-2 வீடியோக்கள்லேயே நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய வந்து ஆண்டாள் வாஸ்து, ஆண்டாள் பக்தர்கள் பேரவை டிவின்னு சொல்லியிருக்கேன். இது முக்கியமாக இந்த பதிவில் வந்து நான் குறிப்பிடணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம வந்து ஏதோ யூடியூப்பில் வந்து ஏதோ புக்கை பார்த்து யூடியூப் தகவல் சொல்கிறோமோ அப்படிங்கிற ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நம்ம சொல்கிறது 2. மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில பேர் வந்து நிறைய ஒரு கருத்துக்களை வந்து முன் வச்சுருக்காங்க. அந்த வகையில் என்னுடைய வாஸ்து தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து எந்த ஸ்கூலில் படித்தேன், யாரோட ஸ்டூடெண்ட்டுங்கிறத நான் தெரியப்படுத்திட்டேன். இன்னும் நிறைய வாஸ்து நிபுணர்கள், நிறைய குருமார்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. நான் வந்து இவர் சரி இவர் தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கிடையாது. நான் யாருக்கும் சரி தவறு முன்வைக்கிறதுக்கு நான் வரல. ஆனால் எனக்கு இந்த வாஸ்து வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை படித்தது ஒன்றாக இருந்தாலும் அந்த படிப்பு எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் வந்து எவ்வழி சிறப்புங்கிறத எனக்கு காமிச்சிருக்காங்க. அந்த வழியை வந்து நான் பின்பற்றுவேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போவும் இந்த நாள் வரை நான் வந்து ஆண்டாள் பக்தர்கள் பேரவையோடு பயணிக்கிறேன், பயணித்து கொண்டே இருக்கிறேன், பயணிக்க தான் போகிறேன். அதனால் நிறைய பேர் வந்து என்னை வந்து ஃபோன் பண்ணி இது தவறு அது தவறுன்னு சொன்னதுனால நான் யார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரடக்ஷனாக நம்ம கொடுக்கணுமே அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஒரு பெருமைப்படுத்திக்கிடவோ என்னை நான் கொஞ்சம் என்னை நான் மேம்படுத்தி கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செய்து தொலைபேசியில் அழைத்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார்னு சொல்லி தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே நான் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் தேவையா அப்படின்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீனஸ் அப்படின்னாலே நான் நிறைய தகவல்களை வந்து புதிய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணும், புதிய நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல ஒரு விஷயம், அதாவது வாஸ்து படித்தோம் அதை வந்து ஏதோ அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒப்பிச்சோம் அப்படிங்கிறது இல்லாமல்
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயத்தை நம்ம என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நோக்கி நான் பயணம் பண்ணுறேன். அந்த வகையில் நீங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டு சும்மா தவறான கமெண்ட்ஸுக்கு பின்னாடி போகாமல் நல்ல விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தயவு செய்து நகர்ந்து போயிருங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பதிவு வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷமான தருணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து என்னுடைய குருநாதரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு வந்து இன்று கிடைத்ததுனால இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு வீடியோவாக நான் பார்க்குறேன். ஏன்னா குருநாதர் அப்படிங்கிறது வந்து, குரு அப்படிங்கிறது வந்து மிக மிக அவசியம். குரு இல்லாமல் யாருமே கிடையாது. ஆனால் நீங்கள் டெய்லி கற்றுக்கோங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, அடைபட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன். அந்த வகையில் என்றுமே எனக்கு வழிகாட்டி, என்னுடைய வழிகாட்டி, எனக்கு வாழ்க்கை வாஸ்து எல்லாமே வந்து கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முனைவர் ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் ஐயா தான். இது என்றைக்குமே மறக்க முடியாது வாழ்க்கையில். அதனால் சில விஷயங்களை வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க. அன்று தான் உங்கள் வெற்றி பயணம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும்ங்கிறத சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.